الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. وقال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏகியவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், மார்க்க அறிவை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்த இமாம்கள், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களின் உயிரையும் தியாகம் செய்த சுகதாக்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிலே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதரின் மூலமாக நமக்கு நேர்வழி காண்பித்திருக்கிறான். இறுதி நாள் வரை இந்த சமூகத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்ட அந்த தூதரின் மூலமாக நமக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது புரிந்திருக்கிற பேருபகாரமாகும். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பு மனித படைப்பாகிய நாம் தான், அஸ்ரஃபுல் மக்லூகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணில் அடங்கா பல லட்சம் படைப்புகள் அல்லாஹ் படைத்திருந்த போதிலும் சிறந்த படைப்பாக இந்த மனித படைப்பை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மனித படைப்பை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி அமைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த மனிதன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால் அந்த நம்பிக்கை கொண்ட அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுவை எவ்வாறு பற்றி பிடிக்க வேண்டும் என்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை குர்ஆனிலே நமக்கு விளக்குகிறான். இப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை சில விஷயங்களில், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் தன்னை இவ்வாறு அணுகுகிற நேரத்தில் அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது அடியான் வைக்கிற தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிற அந்த விஷயத்தில் அடியான் அல்லாஹ்வோடு எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இடத்தில் நடந்து கொள்கிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி விரும்புகிறான்னா, அந்த அடியான் தன்னை இவ்வாறு அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இவ்வாறு அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்குல் என்பதை அவன் சிறிதும் எந்த விதத்திலும் ஒரு சஞ்சலம் இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற அந்த அடியானை பார்த்து அந்த அடியானுடைய விஷயத்தில் அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். என் அடியான், என் அடிமை என்னை இவ்வாறு சார்ந்திருக்க வேண்டும் என்று. அப்போ அந்த தவக்குல் என்கின்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தவக்குல்னா என்ன? எப்படி நம்ம அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறது, எப்படி அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை சார்ந்து இருப்பதுனா என்ன? இப்போ நாமளும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம் தான், நாமும் தவக்கல் அல்லாஹ் என்று சொல்கிறோம் தானே, சார்ந்து இருக்கிறோம் தானே அப்படின்னு சொன்னா, உண்மையிலே ஈமான் கொள்வதற்கும் உண்மையிலே தவக்குல் சார்ந்து இருப்பதற்குமான அந்த யதார்த்தம் இருக்குல்ல, அந்த யதார்த்தம் அது எங்கே போய் நாம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல தான் நம்ம அதை பார்க்க முடியும். நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் சொல்றேன், ஆனால் உண்மையிலே நம்பிக்கை என்றால் என்ன, அதற்கான அடையாளம் என்ன என்பது என்னை வைத்து நான் முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கான உதாரணங்கள் என்ன சொல்லி இருக்கிறான்றதை வைத்துதான் நாம் அதை முடிவு செய்ய முடியும். அதே போல் தவக்கல்னா என்ன என்பதை வைத்து நான் அல்லாஹ் நம்பிதான் இருக்கேன், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டிட்டேன், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன்னு என்னை நான் வைத்த அளவுகள் இருக்கக்கூடாது. குர்ஆனும் சுன்னாவும் அதை உள்வாங்கிய சமுதாயமும் எவ்வாறு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தது என்பதை வைத்துதான் நாம் என்ன செய்யணும், அதை நாம் உறுதி செய்யணும். உண்மையிலே நான் அல்லாஹ்வின் மீதான தவக்கல் வைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்து. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சார்ந்திருக்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் விரும்புகிறான்னா, எந்த நேரத்திலும்
எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலும் அந்த தவக்குள், அந்த நம்பிக்கையில் இருந்து நாம் சற்றும் விலகி விடவே கூடாது, பின்வாங்கி விடவே கூடாது. நம் சிந்தனையில் கூட வரக்கூடாது, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ, அல்லாஹ் என்னை கைவிட்டு விடுவானோ, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனோ என்ற சிந்தனை கூட 1% கூட வராத தவக்குள் இருக்குல்ல, அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட தவக்குள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட உதவியாக இருக்கும் என்று சொன்னால், நாம் கற்பனை செய்து பார்க்காத, நம்மளால் சிந்தித்து கூட உணர முடியாத ரீதியில் இருந்து, பல புறங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவி நம்மை வந்தடையும். ஆக மனிதனாக இருக்கிற மனித வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பல நேரங்களில் சோதிக்கப்படுகிறோம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களுக்கு உட்படுத்தப்படுகிறோம். இப்படி கஷ்டங்களை, நஷ்டங்களை சந்திக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. அவரவரின் தகுதிக்கேற்றாற்போல் அவரவர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். அவர் BMW போனாலும் சரி, வெறுமனே சைக்கிள்ல போனாலும் சரி, எல்லாருக்குமே சோதனை இருக்கு. அவங்கவுங்க தகுதிக்கேற்றாற்போல் அவரவர்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நெருங்குகிறார்களோ அந்த நெருக்கத்துக்கு ஏற்றாற்போல் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்து அவர்களுக்கு என்ன வரும், அவர்களுக்கு அந்த சோதனைகளை அல்லாஹ் தருவார். யார் எவ்வாறு நெருங்குகிறார்கள் என்பதா. ஒருத்தர் மிகப்பெரிய சோதனையில் இருக்கிறார்னா அவர் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் நெருக்கத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். இந்த சோதனை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னா, இமாம் இப்னு அல் கய்யிம் ஜௌஜி அவங்க ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். ஒரு அடியான் அல்லாஹ்வால் சோதனைக்கு உள்ளாக்கப்படவில்லை என்று அவர் நம்புகிறார் என்றால் அவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். எந்த அடியான் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறானோ அந்த அடியான் அல்லாஹ்வால் நெருங்கப்படுகிறான், அல்லாஹ் அவனை விரும்புகிறான் என்று அர்த்தம். அதனால அல்லாஹ் அவனை சோதனை கொடுத்து அவனை என்ன செய்யறான், புறம் போட்ட தங்கமாக மாத்துறான். சோதனை மேல சோதனை கொடுத்து டெஸ்ட் பண்றான். இவன் ஒழுங்கா இருக்கானா இல்லையா, பொறுமையாக இருக்கிறானா, இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறான்னு செக் பண்றான். ஒருத்தருக்கு சோதனையே வரல, அவரு ரொம்ப ஜாலியா வாழ்றதா அவர் நினைச்சுக்கிறார், எனக்கு எந்த சோதனையுமே கொடுக்கவே இல்லையான்னு, அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு. அப்ப இமாம் இப்னு அல் கய்யிம் ஜௌஜி சொல்றார், அவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகுகிறார். அதனாலதான் அவருக்கு இந்த உலகமே எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அல்லாஹ் சோதனையே வரலன்னா அவரும் அல்லாஹ் பயப்பட்டுப்பா, நீ இந்த அல்லாஹ்வின் அருளை விட்டு என்ன செய்யற, தூரமா போகிறேன்னு அர்த்தம்ன்றாங்க. ஆகும்போது சோதனை எல்லாருக்குமே வரும். சோதனை பொறுத்து நாம் என்ன செய்யணும்னா, எப்படிப்பட்ட அந்த சோதனை, அதனுடைய விஷயம் என்ன என்பதை அறிந்து அதை நாம் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போ சோதிக்கப்படுவது என்பது உறுதி. அப்படி சோதனையின் போது நாம் சார்ந்திருந்த விஷயம் இருக்குல்ல, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியான் எப்படி நம்பணும் அப்படின்னா, இந்த உலகமே சேர்ந்து நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியுது இந்த உலகமே சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணுது, நான் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு உள்ளாயிட்டேன் என்றதை நாம் சிந்தித்தாலும் நாம் ஒன்றை மறந்து விடவே கூடாது. ஒரு விஷயத்தில் நாம் சந்தேகத்திற்கு உள்ளாகவே கூடாது. அது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இன்னல்லாஹ் மஅனா லா தஹ்சன், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அச்சம் கொள்ளாதீர், கவலைப்படாதீர், துன்பப்படாதீர், சஞ்சலம் அடையாதீர், எதுவுமே இல்லை. ஏன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்போ சௌர் என்ற குகையில் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட சூழல் நம்ம யோசிக்கிறோம்ல, என்ன அப்படியே உலகமே சூழ்ந்துடுச்சு, எனக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடக்கிறது, என்னை கவிழ்த்து விட்டார்கள், என்னை நெருக்கடிக்குள்ளாக்கி விட்டார்கள், என்னை சின்ன பின்னப்படுத்தி விட்டார்கள், என்னை இயலாமையில் ஆக்கி விட்டார்கள். இப்படி நம்ம பல கஷ்டங்களை, பல சூழ்நிலையில இருந்து நம்ம நெருக்கப்படும் போது நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையிற்குள் இருக்கும் பொழுது குஃபார்களின் ஒரு பெரும் கூட்டமே குறைஷிகளின் தலைவர்கள் உட்பட சூழ்ந்துட்டாங்க. எந்த அளவுக்கு சூழ்ந்துட்டாங்க, குகையை சுத்தி நிற்கிறாங்க. அபூஜஹல் குகைக்கு மேலாக நிற்கிறான், அவன் நிழல் கீழே படுகிறது. ஏதேனும் ஒரு சின்ன விஷயத்துக்காக குனிஞ்சி பார்த்தாலும் உள்ள குகைக்குள் இருப்பவர்கள் தெரிந்து விடுவார்கள். அபூபக்கர் எல்லாம் சஞ்சலப்படுறாங்க. இப்ப அபூபக்கர் எல்லாம் சஞ்சலப்படுறது எதுக்காகன்னா, ஐயோ காஃபிர்களை பார்த்து பயந்துட்டாரு, ஐயோ உயிர் போயிடும் நினைச்சிட்டாரு, அப்படிலாம் கிடையாது. அப்போ அப்படி ஒரு தவறான ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடக்கூடாது. அவர் பதட்டப்பட்டதும் அவர் சஞ்சலப்பட்டதும் எதற்குன்னா, நபியின் கண்ணியத்திற்கு ஏதேனும் இவர்கள் கேடு விளைவித்து விடுவார்களோ என்ற பயம்தான். அவருக்கு ஏதாவது ஆயிடும்னா அவர் பயப்படல, அவரை கொலை பண்ணிடுவாங்க, அவரை வெட்டிடுவாங்கன்றதுக்கெல்லாம் அவருக்கு பயம் இல்லை, அதுக்கெல்லாம் அச்சம் இல்லை. இந்த நபியின் கண்ணியத்தில் ஏதேனும் அவங்க செஞ்சிருவாங்களோ என்ற சஞ்சலம் தான் அவருக்கு. அதனாலதான் அவர் பதட்டப்பட்டார், யார் சொல்லலாம் தெரிஞ்சிருமோ, குளிஞ்சி பார்த்துருவாங்களோ. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், நாம் இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது.
நாம் இந்த மாதிரியான பல சூழ்நிலைகள் நமக்கு வரும். அந்த சூழல் வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டியதுதான், இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களும் எனக்கு எதிராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் எனக்கு எதிராக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். நேட்டோ படம் வச்சுப்போமே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா புரியல இருந்தா எல்லாருமே சேர்ந்து உலகத்தை உண்டியில நாக்குறான்னு வச்சுப்போம். எல்லாம் கூட்டுப்படை சேர்ந்துட்டா, எனக்கு எதிராக எல்லாமே இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அப்ப நமக்கு என்ன ஆறுதல்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவனுக்கு கிடைக்கிற ஆறுதலை போல் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைப்பதில்லை. ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறீங்களா, எனக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. ஏன்? என்ன உன்னிடத்தில் யார் இல்லையோ அவன் என்னிடத்தில் இருக்கிறான். உங்ககிட்ட என்ன இல்லை? உங்ககிட்ட ஈமானும் இல்லை, அல்லாவும் இல்லை, ஆனா எல்லாம் இருக்கு. ஆனா என்கிட்ட எதுவும் இல்லைதான், ஆனால் என்னுடைய நிறைவன் இருக்கிறான், என்னுடைய நிறைவன் இருக்கிறான், அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப வலுவா இருக்கு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஈமான் கொள்ளுதல் என்பதும் தவக்கல் என்பதும் எப்படி இருக்கணும்னா அசைக்க முடியாததா இருக்கணும். அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றப்பால் மாறலாம் கூடாது. இந்த சந்தர்ப்பம், இந்த சூழல் ரொம்ப டேஞ்சரா இருக்கு, இது ரொம்ப டேஞ்சரான சூழல் போல, இவர் வேற ஆளு, இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு, அப்ப இங்க சரி வராது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை தவிர பவர்ஃபுல்லான ஆள் என்பது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லாஹ் தான் ஒட்டுமொத்த பவர்ஃபுல். அப்ப அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, அது நமக்கு அதிகமாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் எல்லாத்திலுமே பவர்ஃபுல். அப்ப இந்த விஷயத்தை, இந்த தவக்கல் என்ற அந்த விஷயத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சந்தேகத்திற்கு இடத்தை தந்து விடவே கூடாது. இல்ல, இந்த உலகம் எதிராக இருந்தாலும், இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், எனக்கு எதிராக சதி செய்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அப்ப இந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் நம்ம இடத்தில் எதிரும். இப்படி நாம் நம்புறோமா? ஏன்னா நம்ம பயந்துடுறோம், நம்ம அப்படியே பதட்டப்பட்டுறோம், நம்முடைய பாதங்கள் நடுங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்த உடனே. அப்போ அந்த நடுக்கம் என்பது நாம் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்கு எதிராக இருக்கு. ஏன் இவங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம்? எதனால பயம்? என்ன பிரச்சனை? எதுன்னு ஆயிடும். அப்ப இந்த பதட்டம், இந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா அந்த தவக்குள், அந்த நம்பிக்கையின் மீது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் நடந்துருமோ, அது நடந்துருமோ அப்படி. அப்ப எப்பொழுதுமே அந்த பதட்டம், அந்த விஷயம் நமக்கு வரவே கூடாது. பாருங்க, மூசா நமக்கு தெரிந்த வரலாறுகள் தான். ஏன்னா எல்லாம் குரான்ல இருந்து தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பல தடவை நம்ம கேட்டிருப்போம், பல தடவை நம்ம படிச்சிருப்போம், அதே தான். ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பு என்ன புரிஞ்சிக்கணும் என்பதுல தான் சில நேரங்கள் எல்லாம் தவறிழைத்து விடுகிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்கலும் பாருங்க, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க விட்டு தரவே இல்லை. அந்த ஈமான்ல எந்த குறையும் வரல. அந்த அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்குல், பொறுப்பு சாட்டுதல்ல அவங்களுக்கு எந்த குறைபாடுமே வரல. அப்ப அந்த அளவுக்கு மிக உறுதியானது அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த உறுதியான அந்த தவக்கல் இருக்குல்ல, அதுதான் அல்லாஹ்க்கு பிடிக்குது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப நம்மளை சோதிப்பான், இவன் அது மாதிரி இருக்கிறானா, இந்த தகுதிக்கு இவர் உடையவர் தானா அப்படின்னு நமக்கு டெஸ்ட் வச்சாதானே தெரியும். டெஸ்ட் வைக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த டெஸ்ட் வைக்கும் போது பாஸ் ஆயிட்டோம் வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்தில் நாலு மறுமையிலும் தப்பிச்சிக்கலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஈமான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த தவக்கல் எப்படி இருந்தது? பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றி கூட்டிட்டு போற நேரத்தில் இரவோடு இரவாக கிளம்பினார்கள். செங்கடல் வழி மறைச்சிருச்சு, போற வழியில பாதை மாதிரி போயிட்டாங்க, கடல் வந்துருச்சு, இனிமேல் போக முடியாது. விஷயம் தெரிஞ்சு ஃபிரௌன் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டான். பின்னாடி பெரும் படை, ஃபிரௌனும் அவன் படையும் பின்னாடி சூழ்ந்துட்டாங்க. முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி ஃபிரௌன் இருக்கான். இப்போ பொதுவா மனித அறிவு என்பது என்ன சொல்லும்? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு மரணம் என்பது உறுதியாயிடுச்சு. ஏன்னா பின்னாடி போக முடியாது, யார் இருக்கா? ஃபிரௌனும் படையும் இருக்கு, நம்மளை எப்படியும் கொன்றுவாங்க. சரி, தப்பிச்சு கடல் வழியா போலனாலும் போக முடியும். எவ்வளவு தூரம் நீந்த முடியும்? ரொம்ப தானே நீந்த முடியாது, கடல்ல போய் மூழ்கி சாக வேண்டியது. ஆக மொத்தம் சாவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்பதுதான், மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்பற மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனை நமக்கு வேலை செய்யும். மூளை அப்படிதான் சொல்லும், மூளை ரொம்ப இயல்பா அப்படிதான் சில நேரங்களில் சொல்லும். அதுக்கு எதிராக நம்ம தான் என்ன செய்யணும்னா அதை பழக்கப்படுத்தணும். இல்ல, அல்லாஹ் இருக்கான், நான் நம்பிக்கை உடையவன், நான் ஈமான் கொண்டவன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு இந்த சிந்தனை எல்லாம் இருக்குல்ல, அதை நாம தான் வளர்த்துக்கணும். அப்படி நாம வளர்க்கிற அதை நாம தான் அதை உருவாக்கணும். அந்த நம்பிக்கை, அந்த விஷயங்கள், தர்பியத், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மூலமாக
நாம் தான் நம் உள்ளத்திற்கு அந்த உணவை கொடுத்து திடமாக்கும். அப்படி திடமாக்கலன்னா அது ரொம்ப பலகீனமா தான் இருக்கும். அப்ப ஒட்டுமொத்த பனி இஸ்ரவேலர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து என்ன சொன்னாங்க? வகால கௌமி மூசா இன்னல முதுரகூன். மூசாவின் சமுதாயம் மூசாவை பார்த்து சொன்னது, மூசா உன்னை நம்பி வந்தோம், எங்களை நீ கவிழ்த்திட்ட, எங்களை நீ பிரச்சனையில மாட்டி விட்ட, பத்தியா காப்பாத்துறேன்னு கூப்பிட்டு வந்த பார், கடலுக்கு முன்னாடி நிக்க வச்ச, பின்னாடி ஃபிரௌன் வந்துட்டான், மாட்டிக்கிட்டோம் நாங்க, டெத்து கன்ஃபார்மு, மரணம் கன்ஃபார்மு அப்படின்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் நம்மை போல் மனிதரா இல்லையா? அவர் அல்லாஹ்வுடைய நபி, ஆனால் அவரும் ஒரு மனிதர். ஆனா அவருடைய நம்பிக்கையும் அவருடைய அல்லாஹ்வின் மீதான தவக்கலும் எப்படி இருந்தது? அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை தப்பிக்க வைப்பதற்கு ஏதேனும் ஒரு வழியை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்பாடு செய்வான். நமக்கு தான் அதற்கான சாத்தியம் இல்லை. நான் மனுஷன், கடல்ல போக முடியாது, பின்னாடி எனக்கு அந்த அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அடக்கியாள்கிற ரப்பு நினைச்ச முடியாதா? முடியும் என்பது என்ற நம்பிக்கை தான் தவக்குள். எந்த இயற்கை நாம மாற்ற முடியாது, அல்லாஹ் மாத்துவானா மாற்ற முடியாதா? அல்லாஹ்வால மாற்ற முடியும்னு நம்பணும். என்னால முடியாது, ஆனா அல்லாஹ்வாலையும் முடியாதா? இல்ல, அல்லாஹ்வால முடியும்னு நம்பிடுறதுதான் ஈமான், அதுதான் தவக்குள். அப்ப என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்த உடனே நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம அறிவுக்கு உட்பட்டு, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இறைவனையும் கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சிடறோம். அந்த வட்டத்துக்குள்ள வச்சுட்டு எப்படி இது சாத்தியம், எப்படி சாத்தியமாகும், எப்படி கஷ்டம் தானே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது நம்மளுடைய ஈமானுக்கு எதிரானது. இன்னும் இது முட்டாள்தனமா தெரியுது. இது முட்டாள்தனம் அல்ல, இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், ஈமான். ஏன்னா வரையறைக்கு உட்பட்டவன் மனிதன், வரையறைக்கே உட்படாதவன் தான் இறைவன். நம்ம அவனை ஒரு வரையறைக்குள்ள வைக்க முடியுமா? அல்லாஹுவ எனக்கு சாத்தியம் இல்லாதது அல்லாவுக்கும் சாத்தியம் இல்லையா? நம்மளால் முடியாதது அல்லாவாலும் முடியாததா? அப்படி இல்லவே இல்லை. குரான் அதை எதுதான் முளைச்சு தள்ளுது. அப்ப குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல நமக்கு இதையெல்லாம் சொல்றான். இல்ல, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல் மிக்கவன். அலா குல்லி ஷை, எல்லா விஷயத்தையும் எல்லா பொருளின் மீது அவனுக்கு ஆற்றல் உண்டு. அவன் நினைச்சா சூரியனை என்ன செய்ய முடியும்? குளிராக்க முடியும். அவன் நினைச்சா சந்திரனை என்ன செய்ய முடியும்? சூடாக்க முடியும். அவன் நினைத்தால் கடலை என்ன செய்ய முடியும்? பனிக்கட்டியை மாற்ற முடியும். பனிக்கட்டியை அல்லாஹ் தனியா என்ன வேணா நடக்கும் இந்த உலகத்துக்கு. எதை வேணாலும் மாற்ற அல்லாஹ் கொண்டு. அப்படிப்பட்ட அல்லாஹை தான் நாம் ஈமான் கொண்டிருக்கோம். அதனாலதான் மூசா சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இல்ல அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்? இந்த சந்தர்ப்பத்திலேயே எனக்கு தப்பிக்க ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த தவக்கல் மரணம் கண்ணுக்கு முன்னாடி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமா இல்லை. ஆனாலும் எதே அல்லாஹ் நாடினா இங்கேயும் ஒரு விஷயம் நடக்கும்னு நம்புறாங்க. நடந்துச்சா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசாவால அடிக்க சொன்னான். அடிங்க, கடல் வழி விடும். பாருங்க, நம்ம யோசிக்க முடியாது, எந்த புறத்திலிருந்து உதவி வரும்னே தெரியாது, எப்படி நமக்கான வழி பிறக்கும்னு நமக்கு தெரியாது. நாம நினைப்போம் வழியே இல்லை, அடைக்கப்பட்டுச்சுன்னு. அல்லாஹ் புதுசா ஒரு வழியை ஓபன் பண்ணுவான். 100 விஷயத்தை ட்ரை பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை. 101 ரெடி ஆகும். அது யாருக்குமே நமக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. அப்ப அந்த 101வது வழி எது என்பதற்கான, அந்த வழி பிறப்பதற்கான ஆயுதம் என்ன தெரியுமா? தவக்கல். அப்ப அல்லாஹ்வை நாம நம்பினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலே பிளந்து வழி விடுவான். இயற்கையே அல்லாஹ் மாத்துவான். இயற்கையே அல்லாஹ் இங்கே மாறும். இயற்கை தன்மையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திடுவான். ஏன்? ஒரு அடியானுடைய நம்பிக்கை தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரே ஒரு அடியானுடைய நம்பிக்கை தான் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை பாதுகாத்தது. அப்ப இப்படி நான் அல்லாஹ்வை நம்புறோமா? அல்லாஹ் என்னை காப்பாத்திடுவான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அந்த தவக்கல் அதுதான் நமக்கு முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். ஏன் நானே இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நானும் மனுஷன்ல, அதனால சைத்தான் நம்ம ஈமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கை குர்ஆன் சொன்னா உடனே அப்படியே நப்சு உள்ள என்ன சொல்லும்? கரெக்ட், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிதான் நம்ப சொல்றான் அப்படின்னு அந்த குர்ஆனோட ஐக்கியமா வர நேரத்துல மேப்படியார் சைத்தான் என்ன பண்ணுவான்? டக்குன்னு கிராஸ் ஆவான். இதெல்லாம் உனக்கு நடக்குமா? இதெல்லாம் உனக்கா? இதெல்லாம் நபிமார்களுக்கு நடந்துச்சு. அவங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நல்லடியார்கள். அல்லாஹ் இடத்துல இருந்து வகி வந்துச்சு, அவங்களுக்கு நடக்கும். நீ நம்ம இப்படி இப்படி பாவம் செஞ்சிருக்கோம், பாவிகள் அப்படி இப்படி ரொம்ப அசால்ட்டா இருக்கும், நமக்கு நடக்குமா? நமக்கு சாத்தியமா இது அப்படின்னு என்ன செய்வான்? ஒரு ஆயுதத்தை தூக்கி டப்புன்னு போடுவான். நம்மளும் ஆமாமா நமக்கு நடக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு என்ன செய்வோம்? அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடும். இப்போ நமக்கும் நடக்கும். நமக்கு நடக்காது நல்ல குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லியிருக்கானா?
உங்களுக்கெல்லாம் கிடையாதுப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்ச மாதிரி நீங்களும் என்கிட்ட உதவியெல்லாம் எதிர்பார்க்காதீங்கப்பா அப்படின்னு ஏதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த தவக்குள், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் நமக்கும் என்ன செய்யும்? கடல் பிளந்து வழி விடும். ஆனா அதற்கான தகுதி தான் நமக்கு வேணும். அப்ப அந்த தகுதி இருக்கா? நமக்கு வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருக்குமே தெரியும், நபிமார்களில் மிகவும் உலகத்தின் பற்றற்ற வாழ்க்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். அவரை மாதிரி அந்த அளவுக்கு துனியாவை வெறுத்து வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பற்றற்ற வாழ்க்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு நாள் அவருடைய சீடர் அகாரியூன்கள் ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாமை தேடுறாரு. எங்க ஈசா அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாரு. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நிரந்தர தங்குமிடமே கிடையாது, வீடே கிடையாது. அவர் பாருங்க அப்படியே சுத்தி திரிவாரு. ஒரு கோணியான ஒரு சணல் செஞ்ச ஆடை அணிவாரு. அப்படியே உணவு கிடைச்சா சாப்பிடுவாரு, அப்படியே சுத்துவாரு, எங்கேயாவது கடல் கரையில அங்க எங்க ஓடுறத தூங்குவாரு, அப்படியே போவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை. நிரந்தரமா வீடு கூட கிடையாது. சரி, அவரை தேடுறாரு. எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இப்பதான் இங்க நின்றுட்டு இருந்தாரு, இந்த கடற்கரை ஓரமா போனாரு, கடற்கரை இப்பதான் நான் பார்த்தேன். இவர் போறாரு. போய் பார்த்தோம்னா அவங்க ஒரு ஆச்சரியம், அவர் கண்ணெல்லாம் விரிஞ்சி அவர் அப்படியே ஆச்சரியத்துல கேட்கிறார். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி மேல நடந்துட்டு இருக்காங்க, தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே ஆச்சரியத்துல பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கிறார், கைஃபா சிவா, நீங்க தண்ணி மேல நடக்கிறீங்க, கைஃபா எம்சி அலல்மா, நீங்க எப்படி நீரின் மீது நடக்கிறீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாமோட பதில் என்னவா இருந்தது தெரியுமா? அல் ஈமானு அல் யகீன், ஈமானும் யக்கீன் என்ற உறுதியான நம்பிக்கை, அந்த யக்கீன்னால நான் நடக்கிறேன், நீயும் நடவா அப்படின்னு கூப்பிடுறாரு. நடக்க முடியுமா என்னால? ஆம், அதே ஈமான், அதே நம்பிக்கை, யக்கீன் உன் இடத்தில் இருக்கா, நீயும் நடக்க முடியுமா அப்படின்னு கூப்பிடுறாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம். உடனே இவர் போறார். போய் தண்ணி மேல கால் வச்சோன்னா மூழ்கிட்டாரு. கால் வச்சோன்னா மூழ்கிட்டாரு. டப்புன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றா, அவர் கையை புரியா சகீருல் ஈமான், ஈமானில் குறைந்தவரே, சந்தேகம் வந்துடுச்சு உங்களுக்கு, ஈமானில் குறைந்து விட்டு தூக்கி விடுறாரு. ஏன் நீங்க மூழ்கிட்டீங்க? இல்ல, கால் வைக்கிற வரைக்கும் நான் நம்பிக்கை தான் இருந்தேன், எங்க நான் மூழ்கிடுவேனோன்னு மூழ்கிட்டேன். நினைச்ச இல்ல, அதான் மூழ்கிட்டேன். நீ நினைக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நடந்திருக்கலாம். நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, அதான் மூழ்கிட்டீங்கன்னு. அப்போ நமக்கு சந்தேகம் சைத்தான் என்ன செய்வான்? விடவே மாட்டான். இவங்க எப்படி நடக்க விடுறது தண்ணியில, இவனை எப்படியாவது இவனை கவுழ்த்துணும்னு சந்தேகத்தை போட்டுருவான். அப்படி சந்தேகத்தை போடுவாங்க. அந்த விஷயத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. என்ன ஆறுதல்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில ஒரு படிப்பு. அவங்க நபியா? ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், சைத்தான் என்ன சொல்லுவா, ஏய் நபிமார்களுக்கு நடக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியில நடப்பாங்கப்பா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்ப்பா, நீ நடப்பியா, உன்னால முடியுமா? முடியாதுன்ற நம்பிக்கை நமக்கு போட்டுருவோம். அதனால நம்ம தண்ணியை நம்மளால என்ன செய்ய முடியாது. ஐயோ அப்படியா, நம்ம காலையடி எடுத்து வைக்கும் போதே நம்ம நம்பிக்கை வந்துடும், நம்ம போய் மூழ்க வேண்டியதுதான். அப்போ நம்பிக்கை அல்லாஹ்விடத்திலிருந்து உதவி பெற்று தருமா? தரும். அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில நடந்த சம்பவம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இல்லை. இந்த சம்பவம் நடக்கும்போது ரசூலுல்லாஹ் இல்லை, உயிரோட இல்லை. ஒரு நாள் நோன்பு வைத்தவர்களாக ஆயிஷா இருக்கிறாங்க. ரமலானுடைய நோன்பு அல்ல, ஒரு சாதாரணமான, அது திங்களோ வேலனோ அல்லது 13, 14, 15 பிற ஏதோது ஒன்று, அதுல ஒரு நோன்பு வச்சவங்களா வீட்டுல இருக்காங்க. அசருடைய நேரம், அசருடைய தொழுகை தொழுறாங்க. ஆயிஷா தொழுதுட்டு இருக்கும்போது வீட்டின் கதவு தட்டா, தொழுது முடிச்சுட்டாங்க, சல்லாலே உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டு கதவு தட்டப்படுது. பரீரா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுடைய வேலை செய்யறவங்க, ஆயிஷா உதவி செய்கிற பெண்ணவங்க, அவங்க கதவை திறக்கிறாங்க. ஆயிஷா யாரு? இல்ல, ஒரு மிஸ்கின் நம்மளுடைய வீடை தேடி வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவுக்கு ஒண்ணுமே இல்லையா, ஒரு உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப பசியோடு இருக்கிறாரு, ஏதேனும் உணவு இருக்கான்னு சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறாரு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ ஆயிஷா பரீரா கிட்ட கேட்கிறாங்க, அப்படி உணவு ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வீட்டுல உணவு இருக்கா இல்லைன்னு அவங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு நிலைமையில வாழ்ந்துருக்காங்க. அப்போ பரீரா சொல்லுவாங்க, இருக்கு, நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, ஒரு கைப்பிடி அளவு மாவு வச்சிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு மாவு வச்சிருக்கேன், நீங்க நோன்பு திறந்தோன்னா ஒரே ஒரு ரொட்டி சுட முடியும்ல, சுட்டு உங்களுக்கு தரலான்னு நான் வச்சிருக்கேன், அதுதான் இருக்கு வீட்டுல, அதை தவிர வேற எதுவுமே பேரிச்சம்பழம் கூட கிடையாது. அப்படியா? சரி, ஒண்ணும் இல்லை, அந்த மாவில் ரொட்டி சுட்டு அவருக்கு கொடுத்து விடுங்க, அந்த மாவுல ரொட்டி சுட்டு அவருக்கு கொடுத்துருங்க. பரீரா கேட்கிறாங்க, வேற எதுவுமே இல்லை, அதுதான் இருக்கு. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் வ நிஅமன் நஸீர், பொறுப்பேற்பதிலும் பாதுகாப்பு கொடுப்பதிலும்
யார் சிறந்தவன்? அல்லாஹ் சிறந்தவன். அல்லாஹ் நமக்கு பொறுப்பு எடுத்துப்பான். நீங்க ஒண்ணுமே இல்லை, உதவி செய்வதற்கு அல்லாஹ் பெரியவன், நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டாங்க, ரொட்டியை சுட்டு கொடுத்தாச்சு மிஸ்கின்க்கு. மகரிபுடைய வக்து வந்தது, தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை, தண்ணியை குடிச்சு நோம்பு திறந்து மகரிபை தொழுகிறாங்க. மகரிபை தொழுந்துட்டு அதே போல சல்லாலே உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கிற போது பரீராலையும் ஆயிஷாலையும் அப்படியே முளைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. வெச்சக்கன் வாங்காம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆயிஷாலை கேட்குறாங்க, ஏன் என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கு, எதனால என்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பரீராலை சொல்றாங்க, இல்லை, அஸ்புன் அல்லாஹ் நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் நிஅமன் நசீர் என்றீர்கள். ஆனால் உங்களுக்கு நோன்பு பொறுப்பேற்க அல்லாஹ் சிறந்தவன் என்றீர்கள். நோன்பு துறக்க ஒரு பேரித்தம்பளம் கூட இல்லை, தண்ணியிலே நோன்பு திறந்துட்டு அப்படியே பசியோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேன்னு நான் என்ன செய்யறேன், அந்த நினைப்போடு உங்களை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. திருப்பி கதவு தட்டுற சவுண்ட் கேட்கு. யாருன்னு பாருங்க, கதவை திறக்கிறேன். ஃபர்ஸ்ட் கதவை திறந்தும் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மிஸ்கின் வந்திருந்தார். இப்போ கதவை திறக்கும் போது அதே போல அவங்க பாக்குறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமா, அல்லாஹ்வின் தூதரின் ஒரு நண்பர் இதோ நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஆயிஷா, இதோ நமக்கு அவர் ஒரு ஆட்டை பரிசாக கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முழு ஆட்டையே என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு அதியாவா கொண்டு வந்திருக்கிறாரு. இதோ அதியாவா நமக்கு ஒரு முழு ஆடே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, நான் சொல்லவில்லையா, அஸ்புன் அல்லாஹு நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் நிஅமன் நசீர், அல்லாஹ் பொறுப்பேற்பதிலும் பாதுகாப்பதிலும் அல்லாஹ் சிறந்தவன் என்று நான் சொல்லவில்லையா? கொடுத்தது ஒரு கைப்பிடி அளவு மாவு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பொறுப்பு சாட்டியது, அல்லாஹ் நமக்கு திருப்பி அளித்த பரிசன ஒரு முழு ஆடு. இப்போ உணவுக்கு ஒரு முழு ஆடே கிடைச்சிட்டா இல்லையா? அப்ப தவக்கல் என்பது அசைக்க முடியாததா இருக்கணும். கொடுத்த போது ஐயோ இவங்க கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே. இப்போ இந்த தடுமாற்றம் இருக்குல்ல, இந்த தடுமாற்றம் தான் நமக்கு உதவி கிடைப்பதை என்ன செய்யுது, தாமதப்படுது. அப்ப அந்த தடுமாற்றமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது லேட் ஆகுது, எப்படி ஆகுது, என்ன நேரத்தில் எப்போ என்ன விஷயம் நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது அல்லாஹ் தான் முடிவு செய்வான், நாம அதை முடிவு செய்ய முடியாது. ஆனால் தவக்கல், நீங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறதை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு நாம் நம்பினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டான். இந்த உலகமே சேர்ந்து உங்களை கைவிட்டாலும், உலகமே சேர்ந்து நம்மை கைவிட்டு விட்டது என்ற சந்தர்ப்பம் வந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் அவன் அடியானை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கியாமத் நாள் எப்போ நடக்கும்? ஒரு முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் கியாமத் நாள் வராது. ஒரே ஒரு முஸ்லீம் அல்லாஹ் என்று ஒருத்தர் சொல்ற வரைக்கும் வராது. எல்லா முஸ்லீமும் உயர்த்தப்பட்ட பிறகுதான் கியாமத்தே வரும். பாருங்க, ஒரு முஸ்லீம்காக பிரபஞ்சத்தையே அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். அப்போ அவன் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? இந்த முஸ்லீம்களை எல்லாம் விட்டு விட்டுருவானா? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே ஒரு முஸ்லீமுக்காக காத்திருக்கு. அந்த ஒரு முஸ்லீமும் இல்லைன்னா தான் என்ன நடக்கும்? கியாமத் நாளே வரும். அப்பதான் மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது நம்பிக்கை வைத்த அந்த அடியார்களுக்கு செய்யும் போது, அப்ப அவனை சார்ந்து இருக்கிற அந்த மக்களை, அவனை சார்ந்து இருக்கிற அந்த நம்பிக்கையாளர்களை எல்லாம் விட்டுடுவானா? நிச்சயமா விட மாட்டான். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லாஹ் ஒருபோதும் என்ன விடமாட்டான்ற நம்பிக்கை தான் நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவிகளை பெற்றுத்தரும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அந்த தவக்குல் என்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரை எவ்வாறு நபிமார்கள், எவ்வாறு சஹாபாக்கள், இமாம்கள் அல்லாஹ்வின் மீது அந்த தவக்கலை வைத்தார்களோ, அதே தவக்கலை நாமும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அல்லாஹ் மீது வைப்பதில் பயிற்சி எடுக்கும். அது தொழுகை மூலமா, நோன்பின் மூலமா, திக்ரின் மூலமா, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதின் மூலமா, குர்ஆனை ஓதுவதன் மூலமா, சுன்னாக்களை வாசிப்பதின் மூலமா, அந்த சஹாபாக்கள் இமாம்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமா படிப்பினை எடுத்துட்டு நான் என்னால இப்படி இருக்க முடியும் அப்படின்பதை நாம உணரும் பொழுது, அதனுடைய விஷயங்களை வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் பொழுது நிச்சயம் நாமும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக முடியும், அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆக முடியும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மீது முழுமையான நம்பிக்கையும் முழுமையான தவக்கலையும் வைக்கிற தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டி துஆ செய்தவனாய் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் மீதான அந்த தவக்கல் என்ற அந்த விஷயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பு சாட்டக்கூடிய மனிதர்களை எவ்வாறு விரும்புகிறான், எப்படி அல்லாஹ் அதை பார்த்துக்கிறான் என்பதற்கு ஒரு ஹதீஸ், ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில 2 செல்வந்தர்களையும் 2 ஏழைகளையும் அல்லாஹ் விசாரிப்பான்.
அதுக்காக ரெண்டே ரெண்டு செல்வந்தர் ரெண்டே ரெண்டு ஏழைகளை மாத்திரம் தான் விசாரிக்க போடுறாங்க இல்லை. அதிலிருந்து அந்த பாடம் அந்த விஷயம் வர்றதுனால ஹதீஸ்ல அது குறிப்பிடப்படுது. அதனால ஒட்டுமொத்தமா ரெண்டே செல்வந்தர்கள் தான் நாளைக்கு மறுமையில் விசாரிப்பாங்கன்னு எடுத்துக்க கூடாது. அந்த ரெண்டு செல்வந்தர்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு அதை படிப்பினையாக காட்டுவதற்கு தான் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்போ அல்லாஹ் முதல் செல்வந்தரிடத்துல கேட்பா, நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு இவ்வளவு செல்வங்களை தந்திருந்தேன். அவர் சொல்வார், யா அல்லாஹ், நீ என்னை கண்ணியப்படுத்தினாய், எனக்கு நீ மிக பெரும் செல்வங்களை வழங்கினாய், என்னை உன்னை வணங்குவதற்கான விஷயங்களையும் எனக்கு தந்தாய். அதனால் உன் பாதையில் நான் என்ன செஞ்சேன்? நீ கொடுத்த உன்னுடைய செல்வத்தை நான் உன் பாதையிலே செலவழித்து விட்டேன். எதற்கு? உன் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தவிர வேற எதுவுமே இல்லையா? அதனாலதான் நான் இப்போ கொடுத்துட்டேன். ஏன்னா நான் அருமையில் நான் கப்சிக்கணும், உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேணும் அப்படின்பதற்காக நான் என்ன செஞ்சேன்? நீ கொடுத்த எல்லா செல்வங்களையும் நான் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து விட்டேன். ஏன் உன் வாரிசுதாரர்களுக்காக நீ சேர்த்து வைக்கல? ஏன் உன் வாரிசுக்கு ஏன் நீ எதையும் விட்டு வந்தல? என்ன விட்டு வந்தனா? எதையும் விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் சொல்ல. ஏன் விட்டுட்டு வரல? ஏன் வாரிசுதாரர்கள் வைக்கல? யா அல்லாஹ், நீ என்னை எவ்வாறு பாதுகாத்தாயோ, நீ எனக்கு எவ்வாறு உணவளித்தாய், எனக்கு எவ்வாறு ரிசுக் அளித்தாயோ, அதே போன்று என் சந்ததிகளுக்கும் நீ உணவளிப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் என்ன செஞ்சேன்? நான் எதையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு வரல. நீ கைவிட மாட்டேன்னு நான் நம்பினேன். அப்படியா? ஆம், நீ நம்பியதை போல் உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன செய்யல? நான் கைவிட்டு விடவில்லை, அவர்களையும் நான் பாதுகாத்தேன். அவர்களையும் நான் செல்வந்தனாவே தான் வச்சு. இவருக்கு தெரியாது இல்ல, இவரு தான் மரணிச்சுட்டார. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் அவங்களை கைவிடல, உன் நம்பிக்கை இருந்தது தவக்குள். அதே போல் அவர்களை நான் பாதுகாத்துட்டேன், அவர்களுக்கும் நான் கொடுத்தேன். உனக்கு உணவளித்ததை போல் அவர்களுக்கு நான் உணவளித்தேன். நீ அல்லாஹ்வுக்காக செஞ்ச, நீ உன்னோட விஷயம் இஹ்லாஸ் இருந்துச்சு, நீ சொல்றதுக்கு போ. ரெண்டாவது அதே போல அந்த செல்வங்களை எல்லாம் விசாரிப்பான், நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு இவ்வளவு செல்வம் கொடுத்தேனே. ஆம், நீ என்ன பண்ண? பாதையில் செலவழிக்க. ஏன்? எங்கே எனக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். எங்கே என்னுடைய பிள்ளைகளை நான் ஒன்றுமே இல்லாத நிலையில் விட்டு வந்து விடுவேனோ என்ற அச்சம் எனக்கு இருந்தது. அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். அதனால் நான் அதை சேர்த்து வச்சேன். என் பிள்ளைகளுக்கு அதை நான் பங்கு விட்டு வந்தேன். அவர்களுக்கு வறுமையில் விட்டுட விடக்கூடாது, அவர்களுக்கு பிரச்சனை விடக்கூடாது. நான் இல்லைன்னா என்ன ஆகும்? நான் இல்லைன்னா அவங்க அப்படி ஆயிடுவாங்களோ, நான் இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ, நடுரோட்டுக்கு போயிடுவாங்களோ, அப்படி பிசினஸ் இல்லாம ஆயிடுமோ, நல்ல செல்வம் இல்லாம போயிடுவாங்களோ, வீடு வாசல் இழந்துருவாங்களோ என்ற அச்சம் எனக்கு இருந்தது. அதனால் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சு எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ஏன் என் பாதையில் எதுவும் செலவழிங்களே? இல்லை, எனக்கு இந்த அச்சம் இருந்ததால் நான் எதுவுமே பண்ணல. அப்படியா? அப்ப அல்லாஹ் சொல்லா, எதை நோக்கி நீ அஞ்சினாயோ, எதை நீ அஞ்சினாயோ, உன் பிள்ளைகளுக்கு வறுமை வந்துவிடும் என்று எதை நீ அஞ்சினாயோ, அந்த அச்சத்தின் காரணமாக என்னுடைய பாதையில் எதையும் நீ செலவழிக்காமல் சேர்த்து வைத்தாயோ, அந்த செல்வங்களை நான் நாசமாக்கினேன், உன் பிள்ளைகளின் மீது வறுமையை சாட்டினேன். ஓ, நீ எதை நினைச்சு நீ பயந்த, எது வரக்கூடாது, அதுதான் வந்தது. அதைதான் உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்த. உன் பிள்ளைகள் வறுமையில் வாடி இருக்கிறாங்க, உன் பிள்ளைகள் மீது நான் வறுமையை சாட்டி விட்டேன். அதே போல ஏழையை விசாரிப்பான்லாம், நீ என்ன செஞ்ச? யாருதான் நான் நீ எனக்கு எதுவுமே செல்வம் எதுவும் தரல, ஆனால் நீ எனக்கு உன்னை வணங்கி வழிபடுகிற நிறைய என்னுடைய உடல் வலிமையை நீ எனக்கு தந்தாய். அதனால் நான் உன்னை வணங்கி வழிபட்டேன், உனக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்தினேன். நீ எனக்கு தராததை கொண்டு நான் என்ன செய்யல? அதிருப்தி அடையவே இல்லையா அல்லாஹ்? நீ எனக்கு தரலையே, நான் குறைப்பட்டுக்கவே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நீ எனக்கு நல்ல உடல் வகை தந்த, நல்ல சிந்தனையை தந்த, உன்னை நான் வணங்கி வழிபட்டேன், உன்னை நான் குறைப்பானவே இல்லை. நீ உன்னை நான் என்ன பண்ணல, எனக்கு தரவில்லை என்பதை கொண்டு நான் வருத்தப்படவே இல்லை. என் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னை எவ்வாறு நீ பார்த்துக் கொண்டாயோ அவர்களின் மீதான பொறுப்பு உன்னுடையது, நீ அவர்களை பார்த்துக் கொள்வாய் என்று நான் நம்பினேன். அவன் சொல்றான், ஆம், அதே போல அவர்களை நான் பார்த்து கொண்டேன். அப்ப அதே போல அடுத்த ஏழையை விசாரிப்பான், நீ என்ன செஞ்ச? ஏல்லாம் நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு ரைட் சைட்ல, ஏன்னா நீ எனக்கு எதுவுமே தரல. நீ என்ன கொடுத்தேன்னு என்ன கேள்வி கேட்கிற? நீ தான் எனக்கு எதுவுமே தரலையே. என்ன ஞாபகத்து கொடுத்தேன்னு நீ என்ன கேள்வி கேட்கிற? நான் எது ஜீரோ யாழ்லாம். நான் வாழ்ந்தது பிளாட்ஃபார்ம்ல இருந்தது, கந்தல் ஆட, எதுவுமே என்கிட்ட இல்லையே. நீனே என்கிட்ட கேள்வி கேட்கிற? நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே. ஆமா, நீ எதுவுமே கொடுக்கலையே. உனக்கு நல்ல உடல் வாகை தந்தேன், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருந்தேன், நல்ல சிந்தனையை தந்திருந்தேன். நீ ஏன் என்னை வணங்கி வழிபடவில்லை? நீ வறுமை நினைக்கி நீ வறுமையை நினைத்து பயந்தாய். ஏன் நீ என்னிடத்தில் கேட்கவில்லை? ஏன் என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய்யவில்லை? என்னிடத்தில் கேள், நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொன்னேனே. நீ ஏன் என்னிடத்தில் முறையிடல? நீ ஏன் என்கிட்ட கேட்கல? அப்படியே நீ ஏன் இருந்த? அப்போ நீ என் மீது என்ன இல்லை, என் மீது நீ பொறுப்பு சாட்டவும் இல்லை, தவக்க வைக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. நான் உனக்கு கொடுக்கல சரி, ஆனா நீ உனக்கு நல்ல உடல்வாக இருந்தது, அதை ஒரு பொருட்டு பெரிய பொருட்டா நீ நினைக்கவே இல்லை. நல்ல உடல்வாக இருந்தது, நல்ல அறிவு இருந்தது, அது நேரமே தான் நீ நினைக்கல. சரி, வறுமையில இருந்தேன்னு சொல்ற, நீ ஏன் என்கிட்ட முறை இல்லை?
உன் வறுமையை போக்கும்படி ஏன் என்னிடத்தில் முறையிடவில்லை? நான் போக்கியிருப்பேனே, உனக்கு நான் செல்வம் கொடுத்திருப்பேனே, என்கிட்ட கேட்கவே இல்லை. நீ ஏன் கேட்கல? அவன் கேட்கல, அவ்வளவு முடிஞ்சு இப்போ நரகத்துக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸ்ல இருப்பாங்க, யார் எதை நோக்கி பயந்தாலும் அவர் தவக்கல், அல்லாஹ் என் பிள்ளைகளை நல்லா வைப்பார்னு நினைச்சாரு, அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஐயோ பயம், நான் இல்லைன்னா என்ன என் குடும்பம், நான் இல்லைன்னா இது என்னன்னா ஒரு வகையில நாம தௌஹீத் பேசுறோம்ல. இப்போ ஒருத்தர் தர்காவுக்கு போய் நேச்ச வச்சுட்டாரு, தர்காவுக்கு போய் வணங்கிட்டு வந்துட்டாருன்னா உடனே இணை வைப்புன்னு கத்துறோமே நம்ம. இதுவும் இணை வைப்புன்னு என்னைக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கா? இதுவும் இணை வைப்புன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இணை வைப்புன்னு தெரியாம இணை வச்சுட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் இவரால் ஆகுதுன்னு நினைக்கிறாருல. நான் சம்பாதிக்கிறேன் அதனால என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன் அதனால என் மனைவி சிறப்பாக இருக்கிறார், நான் சம்பாதிப்பதால் என் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இவர் எல்லாம் இங்க நான் சொல்வாரு. ஆனா கேட்கறது தௌஹீத். இதையும் இணை வைப்பதன் அல்லாஹுதான் எல்லாம் பண்றான், அல்லாஹுதான் எல்லாம் தருகிறான். அவர் அங்க அல்லாஹ்வை விட்டுட்டாரு. அப்போ அல்லாஹ் விட்டுட்டு இவர் என்ன நினைக்கிறார்? எல்லாம் தன்னால் நினைக்கிறார். அப்ப அதுவும் இணை வைப்பு என்பது அவருக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஈமான் கொள்பவர்களையும் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பவர்களையும் அல்லாஹ் ஒருபொழுதும் என்ன செய்யறதில்லை, கைவிடுவதே இல்லை. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய சிறப்பான மக்களோடு நம்மையும் சேர்த்து அருள வேண்டி துவா செய்தவனாய் என்னுடைய உரையை இறுதி செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கூலு கௌலி ஹாதா இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون. ذكر الله الأكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.